புயல் காரணமாக புதுச்சேரியில் கடைகள் அடைக்கப்படுகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளமுதன் வழங்க கேட்கலாம். இளமுதன், என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? கடைகள் அடைக்கப்படுகின்றன, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், காலை 8 மணி முதல் மழை பெய்து வந்திருந்தது. கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தில், அதாவது ஒட்டுமொத்தமாக காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இந்த மழை அளவு காரணமாகவும் புயல் எச்சரிக்கை காரணமாகவும் புதுச்சேரியிலிருந்து மக்கள் நடமாட்டம் பெருமளவில் காலையிலிருந்து காணப்படவில்லை. குறிப்பிட்டு நாம் இருக்கும் இடம் நேரு வீதியில் இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு வர்த்தக பகுதி. நேரு வீதி, காந்தி வீதி, புஸ்ஸி வீதி, அண்ணா சாலை ஆகிய பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிற. சனிக்கிழமையான இன்று ஏராளமாக விற்பனை நடைபெறும். ஆனால் மழை மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக இங்கு 95% மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மீதமிருந்த கடைகளும் அடைக்கப்பட்டு வருகின்றன. ஒரு சில கடைகள் மட்டும் திறந்திருக்குது. அவை என்ன என்று பார்க்கும்பொழுது ரெயின்கோட் மற்றும் குடைகள் விற்கக்கூடிய கடைகள் மட்டும் திறந்திருக்கின்றன. அவற்றிற்கு திறந்திருக்கும் காரணம் என்னவென்றால் பொதுமக்கள் ரெயின்கோட் வாங்குவதற்கும் குடைகள் வாங்குவது வருவதாக தெரிவிக்கிறார்கள். இங்கு கடைகள் இருப்பவர்களே நம்ம கேட்கலாம், என்னமா இருக்கு, எதுக்காக இந்த கடையை திறந்து வச்சிருக்கு? வழியில் யாராவது வருவாங்க, வந்தாங்கன்னா ஒரு குடை வாங்குறதுக்கெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி குடை வாங்க வரவங்களுக்கு கடையில் சாத்தி இருந்ததுன்னா மழையில் திரும்பியும் நினைச்சின்னு போவாங்க. சிம்பிளாக கேட்கும்போது அவங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒரு ரெயின் கோட் தருவோம். அது 150, 200லேருந்து ஒரு 1000 ருபீஸ் வரைக்கும் மாடல் இருக்குது. வழக்கமாக சனிக்கிழமையில் எப்படி இந்த தெரு இருக்கும்? ரொம்ப கூட்டமாக எப்படி இருக்கும்? சனிக்கிழமையில் நார்மலாக ஒரு ரெஸ்ட் இருக்காது. சண்டேல ரெஸ்ட்டாக இருக்கும். சனிக்கிழமையில் இப்போ வர ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியூர் டீம்லாம் வர்றாங்க. வெளியூர் டீம் வர்றதுனால வெள்ளிக்கிழமையில, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ஃபுல் ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ புயலால் மற்ற கடையெல்லாம் அடைச்சிருக்காங்கல்ல, நீங்கள் எப்படி கடையை தான் வச்சிருக்கீங்க? புயலுக்காக கடையை அடைக்கிறவங்க அடைச்சிடலாம், நானும் அடைக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அடைக்காததுக்கு காரணம் பொதுமக்கள் என்னை நம்பி வருவாங்க. என்னுடைய கஸ்டமரு நிறைய கஸ்டமர் எனக்கு நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் சேவை செய்யணும். அதே சமயத்தில் எனக்கு லாபம் வருது. அதனால் நான் கடையில் குடை வச்சுருக்கேன், ரெயின் கேப் வச்சுருக்கேன். எல்லா பொருளும் அவங்களுக்கு தரணுன்றதுக்காகவே. நிச்சயமாக இப்போ அவர் சொல்வதை நம்ம கேட்க முடியுது. பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. புயலோட சீற்றம், அதாவது காற்றின் வேகம் புதுச்சேரியை பொறுத்தவரை இப்போ தற்பொழுது அதிகரித்து வருகிறது. இதனால் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இருக்கும் சில கடைகளும் இன்னும் சில மணி நேரங்கள் மூடப்பட இருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா இளமுதன், அதே போன்று புதுச்சேரிக்கு அருகாமையில தான் இந்த புயல் கரையை கடக்க இருக்கு. இப்போ மழையை பொறுத்தளவு என்ன நிலவரம் இருக்கு? காற்று அதிகரிச்சிருக்கிறதா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக கடலோர பகுதியில் நாம் பார்க்க முடியும். கடல் சீற்றத்தை பார்க்க முடிகிறது. அதே போல காற்றின் வேகமும் காணப்படுகிறது. இது நகரப்பகுதியில் நம்ம நேரு வீதி பகுதியில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள். வேலைக்கு சென்றவர்களும் முன்கூட்டியே, அதாவது 6 மணிக்கு முன்கூட்டியே அவர்கள் வேலையிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். கடைகள் அளிக்கப்பட்டது போல நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்களும் விரைந்து வேலையை முடித்துக்கொண்டு ஊழியர்களை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக மக்கள் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதாக இருக்கிறார்கள். சனி ஞாயிறை பொறுத்தவரை இது சுற்றுலாத்தலமான புதுச்சேரியிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமான வந்திருக்கிறார்கள். அவர்களும் பாதுகாப்பாக இருப்பதற்கான நடவடிக்கை அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது. அவர்களும் முன்கூட்டியே தங்களுடைய தங்கு விடுதிக்கு வருமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி பொறுத்தவரை இந்த புயலின் பாதிப்பு பெருமளவில் இருக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொறுத்தவரை அரசு எடுத்திருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளமுதன். புயல் தொடர்பான சிறப்பு நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.